ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சிஞ்சுக்குட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சிஞ்சுக்குட்டி விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீரனோட ஒரு குட்டி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு அவங்க சீக்கிரமாகவே கீழே இறங்கி போயிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிக்கலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா சார் வந்து நோட் எடுத்து எழுதிட்டு இருக்காரு. ரொம்ப ஆர்வமாக அண்ணே நோட்டில் இருக்காது, ஒரு ஆஃப் நோட் எடுத்து கொடுத்துருக்கான். வேணாமா அண்ணன் எழுதட்டேன். நேற்று தான் தீரன் ஸ்கூல் முடிஞ்சு. ஏன் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்காமல் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க? ம் ம் சரிப்பா. ஈஷா என்ன எழுதுறீங்க? என்ன எழுதுறீங்க? என்ன எழுதுறீங்க? ம் ஏபிசிடியா 1 2 3யா? ம் 1 2 3யா எழுதுங்க. நீ இந்த தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நாள் தான் ஒரு ஃபிஷ் வந்து வாங்கியிருந்தோம். அந்த ஃபிஷ்க்கு வந்து ஃபுட்டு போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு, சரி சாமிக்கு பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசல்லே கொஞ்சம் பூ இருந்துச்சு, அதை பிடிங்கிட்டு போய் சாமிகிட்ட வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்னிங் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நெல் வந்து வாசலில் கொட்டியிருந்தாங்க, அதை வந்து அள்ள சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க அள்ளிட்டு இருக்காங்க. சும்மா தீரனும் தீஷாவும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருந்தாங்க. மாற்றி மாற்றி நான் தான் அள்ளுவேன்னு 2 பேத்துக்கும் ஒரே போராட்டம். ஒரு வழியாக எல்லாத்தையுமே அள்ளி முடிச்சிட்டாங்க. அள்ளி முடிச்சுட்டு விளையாட போயாச்சு. அந்த ட்ரெயினோட தண்டவாளம் அதெல்லாம் வச்சு லைனாக அடுக்கிட்டு இருந்தாங்க. அதில் மேலே ட்ரெயின் ஓட்டுறதுக்காக அதை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி, சிக்கன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு 2 பேர் வந்து அவங்க அப்பத்தாட்ட கதை கேட்டுட்டு படுத்திருந்தாங்க. கதையெல்லாம் கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து மேலே தூங்குறதுக்காக போயிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. தூங்கி எழுந்திரிச்சோடனே நம்மளோட தாய் ஹெர்பல்ஸ் பொடியை வச்சு தீசாவை லைட்டாக ஒரு குளிப்பாட்டிட்டு 2 பேருமே குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வந்து ஒத்தக்கடைக்கிட்ட இருக்க நரசிங்க பெருமாள் கோவில் அங்கே வந்து போயிருந்தோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு போய் உட்காந்தோடனே கொஞ்சம் நேரம் வந்து மீனுக்கு பொரி வந்து போட்டுட்ருந்தோம். நல்ல பெரிய பெரிய மீன்லாம் வந்து அந்த பொரியை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. மீனெல்லாம் தண்ணிக்குள்ளே தான் தூங்கும். எது இருக்கு? பொறி தீர்ந்துச்சு. மீன் சாப்பிடணும்ல, அங்கே பாரு எப்படி சாப்பிடுதுங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. உள்ளே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு பெருமாள் கோயிலோட புளியோதரை அப்புறம் அப்பம் இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இது வந்து தீரனோட ஒரு நார்மலான நல்ல லீவ் டே. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.